இன்றைக்கி நாம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வருட கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார், 8ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு அற்புதமான பலன்களை தான் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சித்திரை மாதம் 31ஆம் தேதி வருடம் பிறந்து 31 நாள்லையே ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு பகவான் வராரு. அதே மாதிரி ராகு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டுக்கு வர போகிறாரு. கேது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆவது வீட்டுக்கு வர போகிறாரு. இதுதான் வருட கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு செயல்பட போகிற ஒரு அமைப்பு. அதாவது சனி 10ல் இருக்கார் அப்படின்னா 10ல் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க. சனியை நாம் பாவின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சனி வந்துட்டு பாவிகளுக்கு பாவி, புண்ணியம் செய்யக்கூடியவர்களுக்கு புண்ணியவாதி. அதனால் சனி வந்து நீதிக்காரகன். அதனால் நாம் பாவி அப்படின்னு சொல்லிட்டு பல ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி இருக்கணும், சனி நல்லது செய்வார் அப்படின்னு. அப்படி கிடையாது. நல்லது நினச்சா நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அப்போது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்னென்ன அமைப்புகளை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழிலாளிகளை முதலாளிகள் ஆக்குவார். ஒரு இடத்துல கடுமையாக வேலை செய்கிறேன், பயங்கர கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன், நேர்மையாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு போதுமான வருவாய் வர மாட்டேங்குது, என்னோடய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல, நற்பெயர் கிடைக்கல, ஒரு மட்டு மரியாதை கிடைக்கல, இந்த மாதிரி நல்ல உழைச்சும் அதற்குண்டான ஒரு பலாபலன்களை அனுபவிக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாத்தையுமே முதலாளியாக மாற்றி காட்டுவார். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் நாம் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு தொழிலில் நேர்மையை கடைபிடித்தோம் அப்படின்னா உச்சத்தில் கொண்டு போயிட்டு உச்சாணி கொம்பில் கொண்டு போய் உட்கார வச்சிருவார். என்ன தொழிலில் போயிட்டு நான் நேர்மையை கடைபிடிக்கிறது ஜோசியரே, நான் என்ன சட்டத்துக்கு புறம்பாக தொழில் செய்கிறேன், நல்லபடியாக தானே தொழில் செய்கிறேன், ஆனால் ஒன்றும் வளர முடியலையே, நியாயமான விற்பனை தான் செய்கிறேன், நியாயமான தொழில் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அது எப்படி அப்படின்னா, முதல்ல ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நாம் நேர்மையாக இருக்கணும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு நேர்மையானவர்கள் தான். நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்களை நம்ம நல்லா வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் நல்ல உழைக்கிறானா அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கறது, அவனுக்கு நல்லதொரு ஓய்வு கொடுக்கறது, விடுமுறை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் வேலைக்காரர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுங்க. உச்சாணி கொம்புக்கு போயிடலாம், அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை. சனி அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுப்பார். இதனால் வரைக்கும் மந்த நிலையில் கிடந்த தொழில் கூட இப்போ ஒரு பெரிய விஸ்வரூபத்தை எடுக்கும். அப்படி ஒரு அமைப்பை கொடுக்குறாரு.
அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வீட்டில் இருக்கார். விரைய செலவுகள் அப்படிங்கிறத நிறைய பேர் கொடுத்துருப்பார். சில பேர் வீடு கீடு கட்டி பாதியில் நிற்கலாம், லோன் வரல போகல என்ன அப்படியே நிற்கிது, சொத்தை விற்றுட்டு வீடு கட்டலான்னு பார்த்தேன், விற்க முடியலை, இந்த நேரத்தில் ரொம்ப விலை கம்மியாக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாமே இருந்திருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஜென்ம ராசிக்கு குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சியாகி உங்களுக்கு சகல விதமான நன்மைகளை கொடுத்துருவார். நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே துரிதமாக நடக்கும். ஒரு வேலைக்கு போகணுன்னு நினச்சேன், சரியான வேலை அமையலையா, வேலை அமையும், கவலைப்பட வேண்டியதில்லை. வீடு கட்டின பாதியில் நிற்கிது, கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. இப்படி எல்லா இடங்களிலையுமே குரு விரைய வீட்டில் இருந்து கொடுத்த கஷ்டத்தை ஜென்மத்தில் சரி பண்ணுவார். ஆனால் ஜென்ம குரு பெருசாக வாரி கொடுக்க மாட்டார். அதோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு வாரி கொடுத்துரும். அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு 5, 7, 9 இந்த 3 வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே கைக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாட்டன் சொத்து இதெல்லாம் இருக்குது, ஒன்றும் பங்கு பிரிச்சுக்கலை, அங்கங்கே கிடக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ பாக பிரிவினையாகி சொத்து உங்கள் கைக்கு வந்துடும். அதை வச்சுட்டு ஒரு தொழில் பண்ணலாம், இல்லை அதில் ஒரு விற்பனை செஞ்சுட்டு வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அதில் ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விடலாம், வீட்டை கட்டி வாடகைக்கு விடலாம். அதே மாதிரி சொத்து சம்மந்தமாக ஏதாவது வழக்கு நடக்குது, சொத்து போய் கேஸில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கேஸ் ஜெயிச்சு சொத்து இப்போது உங்களுடைய கைக்கு வந்துடும். அதே மாதிரி புத்திரஸ்தானம் பிள்ளைகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆகிடுச்சு, 6 வருஷம் ஆகி போச்சு, எங்கே போனாலும் என்ன பொண்ணு இல்லையா ஒன்றும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். குலதெய்வ கோவிலில் போயிட்டு மனசார மடிப்பிச்சை கேட்டு வணங்கிட்டு வாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கிடைக்கும். அதே மாதிரி படிக்காத பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. பிள்ளைகளுடைய கல்வியில் ஒரு முன்னேற்றம் வரும். அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாத பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும். திருமண தடை பிள்ளைகளுக்கு இருக்கா, அந்த திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி திருமணம் நடக்கும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். இப்படி சகல விதமான நன்மைகளையுமே 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறதும் விழுகுது. இந்த 7ஆம் இடத்துல விழக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது காலத்திரஸ்தானம். திருமண தடைகள் இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கே திருமணம் நடக்கும். நான் சொன்ன அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா மிதுனம் ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்காவது திருமண அமைப்பு இல்லை அப்படின்னா 5ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது நடத்தி வைக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கே திருமண தடை இருக்குது. எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்தேன், பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை, இப்படி தட்டிக்கிட்டே போன வரன் எல்லாமே இப்போ மறுபடியும் உங்களை தேடி வரும். திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. புதியதொரு நண்பர்களால் உங்களுக்கு முன் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கூட்டு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தொழில் செய்கிற முதலீடு மட்டும் இல்லை, இன்னும் 2 லட்ச ரூபா முதலீடு போட்டால் ஏதாவது கொஞ்சம் முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ கூட்டு தொழிலில் ஒரு முதலீடுகள் போடுவதற்கு யாரோ ஒரு நண்பர் கிடைப்பாங்க. அப்போது முதலீடு அப்படிங்கிறத போட்டு 2 பேர் சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிங்க அப்படின்னா கூட்டு தொழில் மூலமாக உச்சத்தை அடைஞ்சி ஒரு பெரிய அளவில் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. 9ஆம் இடத்துலையும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்படிங்கிறதுனால தந்தை மகனுக்கு இடையில் இருந்த விரிசல் அப்படிங்கிறது நீங்கிரும். ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன், ஒரு தந்தைக்கு பிடிக்கலை, பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்போ ஒன்று சேருவீங்க. இப்போ ஒரு பேர புள்ள பிறக்குது, சரி இப்போ ஏதோ ஒரு புள்ள தப்பு பண்ணிட்டான் சேர்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் தந்தை மகளுக்குமான விரிசல் அப்படிங்கிறது நீங்கி இப்போது ஒரு நன்மை அப்படிங்கிறது ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி அப்பாவாக பார்த்து ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு தொழில் பண்ணி பொழைச்சிக்கப்பா அப்படி சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூரணமாக இருக்குது. சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டி முடித்து பாதியில் நின்னாலும் சரி, இல்லை கட்டணும்னு நினச்சி நடத்த முடியாமல் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது நனவாகும். அதே மாதிரி ராகு 9ஆம் வீட்டுக்கு, அதாவது 10ல் இருக்கக்கூடிய ராகு 9ஆம் வீட்டுக்கு வைகாசி 4ஆம் தேதி வராரு. அவர் மேலே குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்படிங்கும்போது ராகுவாலையும் நன்மைகள்,
புனிதப்பட்ட ராகு அப்படிங்கிறவர். இது ஒரு அற்புதமான ஒரு யோகம். நான் மேற் சொன்ன 9ஆம் இடத்துக்கு உண்டான அத்தனை ஆதிபந்தங்களையும் புனிதப்பட்ட ராகு நிறைவேற்றி காட்டுவார். கேது 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதுனால இளைய சகோதரர்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வச்சுக்க வேண்டாம். வாங்கியிருந்தா கொடுத்துருங்க, கொடுத்துருந்தா இப்போவே மொல்ல பேசி வசூல் பண்ணுங்க, சண்டை சச்சரவு இல்லாமல். இளைய சகோதரர்கள் வகையில் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி கண் சார்ந்த வியாதிகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு கண் கட்டி வரலாம், இல்லை ஒரு ஒற்றை தலைவலியால் கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் வரலாம், இல்லைன்னா பவர் கொஞ்சம் குறைவு, வெள்ளெழுத்து விழுகுது, இந்த மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால் கண் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒரு வெளியிடங்களுக்கு போனால் வண்டியில் போகும்போது தூசு பட்டுருச்சு, இல்லை ஒரு பூச்சி பட்டுருச்சு, இந்த மாதிரியான பிரச்சனை வரும். அதனால் உரிய முகக்கவசம், கண் கண்ணாடிகள் அணிஞ்சிக்கிட்டு பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது செய்கிறது நல்லது. மற்றபடி உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, கல்வி, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை, திருமணம், விவசாயம், சொந்த தொழில், வேலை எல்லாத்துலேயுமே ஒரு நல்லதொரு உயர்வு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த விசுவாசு வருடம் இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.